வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம அஞ்சலி வந்து மகேஷ்கிட்ட இருந்து உண்மைய கறக்கணும்னா, நம்ம இறந்து போன அஞ்சலி ஆவியா வந்து வர்றது மாதிரி வந்து ஷோவ காட்டணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட நம்ம மகேஷையே தெறிக்க விடுறாங்கன்னு சொல்லலாம். அ உண்மைய வந்து மகேஷ் வாயாலே வந்து உளர வச்சுறாங்க அஞ்சலி. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம அஞ்சலிக்கு வந்து தெளிவா வந்து தெரியுது. மதி மாதிரி இருக்காங்கல்ல, அந்த அவங்களுக்கு தெளிவா தெரியுது. நம்ம மதியா இருந்தோம் வந்து உண்மையை கறக்க முடியாது. அப்பனா கண்டிப்பா இவன் தான் வந்து நம்ம அப்பாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு நம்மகிட்ட டிராமா பண்ணுறான். அந்த இன்சூரன்ஸ்காரங்களையும் இப்போ வந்து இவன் தான் எதையோ பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாம் ஒன்று தான், அவங்க வந்து இறந்தது உண்மைதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல வச்சிருக்கான்னா, இது மகேஷோட வேலை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இவர் ஏகப்பட்ட உண்மையை மறைக்காரு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இதை வந்து எப்படி வந்து நம்ம அப்பாவை வந்து வெட்ட வெளிச்சமாக கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் தான் நம்ம அஞ்சலிக்கு வந்து யோசனை வருது. இறந்து போன அஞ்சலி மாதிரி நம்ம வந்து இவரை தெரிக்க விடலாம் அப்படின்னு வந்து நினச்சி நம்ம துளசிக்கு கால் பண்ணி வந்து கேட்குறாங்க. அக்கா, நான் வந்து என்ன பண்ணட்டும்? நம்ம அப்பாவை வந்து இந்த மகேஷ் தான் எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கான்னு நல்லாவே தெரியுது. எப்படியாவது நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. நம்ம துளசி சொல்கிறாங்க, சரியான ஐடியா அஞ்சலி. இவன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னா நீ அஞ்சலி மாதிரி பேய் மாதிரி வந்து நடி. அப்போ தான் உண்மையை உளருவான். ஏன்னா அவனை பொறுத்தவரையில் நீ வந்து இறந்துட்டா, அதனால கண்டிப்பாக அவன் பயப்படுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. உடனே இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலி வந்து பேய் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதோட மகேஷ் வந்து கிட்ட வந்து அப்படியே பேய் மாதிரி அப்படியே வந்து தெரிக்க விடுறாங்க. உடனே நம்ம மகேஷ், நம்ம அஞ்சலி இறந்து போன அஞ்சலி வந்து வந்துட்டா ஆவியாட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயப்படுறாங்க. டே, நான் வந்து நீ என்னென்ன தப்பு செய்தா, நான் உயிரோடு இருக்க நேரம் ஒன்றுமே வந்து சொல்ல முடியாது. நீ செய்த தப்பு எல்லாம் இப்போ ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன அஞ்சலி, நான் வந்து தெரியாமல் உனக்கு துரோகம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ அதுக்காக என்ன ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல நடுங்கி போய் வந்து நம்ம மகேஷ் வந்து அலறாங்க. நம்ம அஞ்சலி வெள்ளை துணியில் சாரியை விடுத்து அப்படியே தலைவிரி கோலமாக வந்து கெட்டப்பையை மாற்றிறாங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்து நடுங்கி போகிறாங்க மகேஷ். டே, எங்கள் அப்பாவை நீ என்ன பண்ணுனா சொல்லுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகேஷை 5-6 கொடுக்குறாங்க நம்ம அஞ்சலி. அதோட வந்து இது எல்லாம் என்ன உண்மையாட்டே வந்து அஞ்சலி பேயாட்டு வந்துட்டாளா, இனி என்ன பண்ணது? இதுகிட்ட வந்து மனிதர்களாக இருந்தால் நான் அடித்து கொன்று போட்டுருவேன். ஆனால் இந்த பேயை ஒன்றுமே பண்ண முடியாத இப்போ அஞ்சலி விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. உங்கள் அப்பா சாகலை அஞ்சலி, நான் அவர் ஒன்றும் பண்ணலை, அவர் உயிரோடி தான் இருக்கார், என்னை நம்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல உளறி கொட்டிறாங்க. இதை கேட்டதும் நம்ம அஞ்சலிக்கு செமையாக வந்து ஷாக்கிங் ஆகுது. அப்போ நீ தான் எங்கள் அப்பாவை எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கா அதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. உடனே ஆமாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகேஷ் சொல்கிறாங்க, நான் அவரை கொல்லலை, அவர் உயிரோடி தான் இருக்கார், இது உன் மேலே சத்தியம் அஞ்சலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்படியே அஞ்சலி ஆடி போகிறாங்க. இந்த உண்மை இப்போதைக்கு போவதும், இனி தேவைப்பட்டா இதுக்கு மேலேயும் உன்னை வந்து அதிர விட்டு நான் கறக்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு அப்படியே நம்ம அஞ்சலி போயிடறாங்க. இந்த மகேஷ் வந்து நடுங்கி நம்ம வந்து செய்கிற தப்புக்கெல்லாம் இனி வந்து அஞ்சலி வந்து நம்மளை தண்டனை தரப்போகிறா அப்படின்னு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இனி என்ன பண்ணலாம், இந்த அவங்க அப்பாவை நான் வந்து கொன்னால இந்த ஆவி வந்து என்ன விடாது போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம வெற்றி வந்து நம்ம துளசி கிட்ட பேச நேரம் துளசி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்டேயே வந்து எதிர்பார்க்கறது வந்து தப்பு, நீங்களும் சொந்த காலில் நிற்கணும் வெற்றி அப்படின்னு வந்து நம்ம துளசி வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டதும் சரி, நான் உனக்காக நான் நீ வந்து சொந்த காலில் நிற்பேன், எங்கள் அப்பாவே நான் வந்து நம்பலை, நான் ஒன்று நம்ம வந்து நல்லா வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து பொண்டாட்டிக்கு பிடிச்ச கணவராக வந்து மாற முயற்சிங்க வெற்றி
வெற்றி, நீங்கள் சொந்த காலில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் நம்ம வெற்றி வந்து யோசிக்கிறாங்க, எந்த தொழில் செய்தா என்ன, எல்லாமே நல்லது தான் அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் ஒரு கடையில் வீதியில் வந்து இங்கே ஆட்கள் வந்து மூட்டை தூக்க தேவைப்படுது அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஏன் இந்த கூலி வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு வந்து மூட்டை வந்து கஷ்டப்பட்டு தூக்குறாங்கங்க. நம்ம வெற்றி வந்து தூக்குறாங்க. இதை வந்து கவனிக்கிறாங்க நம்ம துளசி. என்னடா நம்ம ஒரு பேச்சுக்கு சொன்னால் இவர் வந்து இங்கே வந்து மூட்டை தூக்கி வந்து கஷ்டப்படுறார, இதை அவங்க வீட்டில் யாராவது பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட அங்கேருந்து கொஞ்சம் ரூபாயை வந்து சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சுட்டு நம்ம வெற்றி முத சம்பாதிச்ச ரூபாயை வந்து நம்ம துளசி கையில் கொண்டு, உனக்காக நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம துளசிக்கு அப்படியே வந்து நம்ம வெற்றி வந்து எவ்வளோ நல்லவராக இருக்காரு, நம்ம இன்னும் வந்து இவரை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, இவருக்கு ஆசையெல்லாம் நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம வெற்றிக்கு மேலே வந்து துளசிக்கு வந்து காதல் வந்து துளிர் விட்டுட்டுனே வந்து சொல்லலாங்க. நம்ம அஞ்சலி வந்து கால் பண்ணி நம்ம துளசிக்கிட்ட சொல்லிடுறாங்க, அப்பா சாகலக்கா, உயிரோடி தான் இருக்காவ, அது வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு. நான் பேய் மாதிரி வந்து அந்த மகேஷ்கிட்ட வந்து பெர்ஃபார்ம் பண்ண நேரம் அந்த மகேஷ் வந்து அதிரடியாக வந்து சொல்லிட்டாப்புல, வந்து உயிரோடி தான் இருக்காரு உங்கள் அப்பா சாகலை, உங்கள் அப்பாவை நான் கொல்லலை அப்படின்னு வந்து போட்டு உடைச்சிட்டாங்க. கண்டிப்பாக உயிரோடி தான், நம்ம அப்பா உயிரோடி தான் இருக்காரு அப்படின்னு வந்து அந்த தகவலை கேட்ட உடனே, சரி அஞ்சலி, நீ இப்படியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்து விஷயத்தை வந்து வாங்கிடலாம், அவன் தான் இப்போ இந்த மகேஷ் தான் மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெற்றிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அஞ்சலி மூலமாக ஒரு நியூஸ் கிடச்சிது, நம்ம அப்பா உயிரோடு தான் இருக்காங்க, அதுவும் அவரை கடத்தி வச்சிருக்கிறது வேற யாரும் இல்லை, மகேஷ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மகேஷுக்கும் இந்த நம்ம மாமாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எதுக்காக வந்து மாமாவை இவர் கடத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், அதுதான் எனக்கும் புரியலை வெற்றி. ஆனால் இந்த மகேஷ் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறான், அது நல்லாவே தெரியுது. அவன் எங்கே போகிறான் என்ன ஏதுன்னு அவனுக்கு மொபைலை வச்சு அவனை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சா எல்லா உண்மைக்கும் விட கிடைக்கும், நம்ம அப்பாவையும் வந்து மீட்டுறலாம், அவன் கஸ்டடியில் தான் அப்பா இருக்காரு, நம்ம அஞ்சலி வந்து இறந்து போனதாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சொல்லி மகேஷையும் வந்து ஒரு ட்ராமா பண்ணி நம்ப வச்சுருக்கோம் அப்படின்னு அஞ்சலியோட ஆவி வந்து நம்ம மகேஷுக்கிட்ட பேசினப்போ வந்து இந்த உண்மையை உங்கள் அப்பாவை நான் கொல்லலை, உயிரோடு தான் இருக்காரு, என்னை நம்பு அஞ்சலி அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து பேயா வந்ததா நினச்சி அப்படியே வந்து தெறிக்க விட்டுட்டு நம்ம மகேஷ் வந்து சொல்லியிருக்காப்புல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ, இப்படியெல்லாம் நடந்திருக்கா மகேஷ், அவனை பார்த்தாலே தெரியுது, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், வேற்றி இப்போ வந்து நம்ம பொறுமையாக தான் இருக்கணும், அவன் என்ன பண்ணான் ஏது பண்ணான்னு அவனை வந்து முழுசாக நம்ம கவனிச்சா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடலாம், அது வர பொறுமையாக இருக்கணும் வெற்றி, அவன்கிட்ட நல்லவங்க மாதிரி நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரியே ஆட் பண்ணி அவன் வாயாலே அவனை வந்து உளர வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதுவும் நல்ல விஷயம்தான் மேடம் அப்படின்னு வந்து நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்கங்க.